வணக்கம். வெல்கம் டு இன்ஸ்பயர் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த வீடியோல இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல ஒரு சின்ன டெமோ பார்க்க போறோம். தட் இஸ் British East India Company's rule, that is from 1757 to 1857. So 1600ல British East India Company establish ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சமா என்னென்ன சேஞ்சஸ் வந்தது, அதுலயும் ஒரு 100 years வந்து under the control of British East India Company. So after 1857 தான் under the direct control of British வந்து நம்மளுக்கு வருது. So அதோட ஒரு ஓவர்வியூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். So first பார்த்தோம் அப்படின்னா இந்த இம்பாக்ட், எக்கனாமிக் இம்பாக்ட். ஸோ இந்தியா வந்து ஒரு எக்கனாமிக் காலனியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இங்கிலாண்டோட ஒரு காலனி. ஸோ எல்லாமே இங்க இருந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருந்து எக்ஸ்போர்ட் ஆகி ஸோ அங்க மேனுஃபேக்சர் ஆகிட்டு திருப்பி இங்கே வந்து சேல் பண்ணக்கூடிய ஒரு மார்க்கெட்டா இந்தியா இருந்தது. அண்ட் நிறைய பாலிசிஸ் அண்ட் ஆக்ட் வந்து அந்த டைம்ல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுல ஒரு சிலது இங்க நம்ம பாக்குறோம். ஸோ லார்ட் கார்ன்வாலிஸ், ஸோ கவர்னர், அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணது பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆஃப் பெங்கால், தட் இஸ் ஜமீன்தாரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிஸ்டம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டட் இன் பெங்கால். அண்ட் அதுக்கு அடுத்தது லார்ட் டல்ஹவுசி கவர்னர். ஸோ அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணது டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ், தட் இஸ் வாரிசில்லா கொள்கை, வாரிசிழப்பு கொள்கை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எந்த ஒரு கிங்குக்கு வந்து அவங்களுக்கான ஒரு வாரிசு இல்லையோ, நேரடியான வாரிசு இல்லை அப்படின்னா தத்தெடுக்கக்கூடியவங்களை வந்து சொத்துக்கு மட்டுமே வந்து வாரிசா நியமிக்க முடியும். பட் அவங்களை வந்து கிங் ஆக்க முடியாது. ஸோ அந்த பிளேஸ் வந்து அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்கும், அது ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட சேர்த்துக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியானது கொண்டு வந்தாரு லார்ட் டல்ஹவுசி. அண்ட் லார்ட் பென்டிக், வில்லியம் பென்டிக், அவர் கொண்டு வந்தது அபாலிஷன் ஆஃப் சதி. லார்ட் கேனிங், ஃபர்ஸ்ட் வைஸ்ராய் அப்படின்னு சொல்லலாம், லாஸ்ட் கவர்னர் அப்படின்னு சொல்லலாம், அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணது ஹிந்து விடோ ரீமேரேஜ் ஆக்ட். லார்ட் வெல்லஸ்லி இன்ட்ரடியூஸ் பண்ணது சப்சிடரி அலையன்ஸ், தட் இஸ் துணை ராணுவ படை திட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிரிட்டிஷோட ஆர்மியை வந்து கிங்ஸ் கண்டிப்பா வச்சுக்கணுங்கிற மாதிரி கொண்டு வந்தது. அண்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இங்க நம்ம பாக்குறது யாரு அப்படின்னா லார்ட் டல்ஹவுசி, கவர்னர் ஜெனரல். ஸோ அவரோட பீரியட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 1848 to 56 வரைக்கும் அவரோட பீரியடா சொல்லலாம். ஸோ அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணதை ஆல்ரெடி பார்த்தோம், டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ். அண்ட் அது ஒரு மெயின் ரீசன் அப்படின்னு இருந்தது. ஸோ வேரியஸ் ரீசன்ஸ் இருக்கு. 1857 கிரேட் ரிவோல்ட், சிப்பாய் மியூட்டினிக்கு. ஸோ அதுல ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் அப்படின்னு இந்த டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் சொல்லலாம். அண்ட் அதை தவிர்த்து சில பாலிசிஸ் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. போஸ்டல் சிஸ்டம், ரயில்வே சிஸ்டம், டெலிகிராஃப் சிஸ்டம். அண்ட் ஆல்சோ வந்து ஆங்கிலோ வெர்னாகுலர் ஸ்கூல்ஸ் வந்து இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணுது. அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து இவர் எக்ஸ்பேண்ட் பண்ணாரு. அண்ட் த்ரூ திஸ் டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் அவர் அனெக்ஸ் பண்ண ஸ்டேட்ஸ் என்ன அப்படின்னா சத்தாரா, அவுத், ஜான்சி. அண்ட் ஆல்சோ அவரோட நேம்ல ஹில் ஸ்டேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேஷ்ல பிரசன்ட் ஆயிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் லார்ட் வில்லியம் பென்டிக். ஸோ லார்ட் வில்லியம் பென்டிக் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்து கவர்னர் ஆஃப் மெட்ராஸா இருந்தாரு. டியூரிங் த வேலூர் மியூட்டினி பீரியட்ல வந்து இவர் இருந்தாரு. அகெயின் ஹி வாஸ் ரீகால் டு லண்டன். அண்ட் அகெயின் 1828 வந்து இவர் இந்தியாவோட கவர்னரா இருந்தாரு டில் 1835. ஸோ இவர் வந்து சத்தி அபாலிஷ் பண்ணாரு, சத்தி அபாலிஷன் ஆக்ட் கொண்டு வந்தாரு. அண்ட் இவர் வந்து ஒரு முக்கியமான கவர்னர் அப்படின்னு சொல்லலாம் இந்தியா. அண்ட் நெக்ஸ்ட் சப்சிடரி அலையன்ஸ். ஸோ சப்சிடரி அலையன்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான், துணை ராணுவ படை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிங்ஸ் வந்து பிரிட்டிஷோட ஆர்மியை கண்டிப்பா வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்ததுதான் இந்த சப்சிடரி அலையன்ஸ். ஸோ திஸ் வாஸ் ஃப்ரேம்ட் பை லார்ட் வெல்லஸ்லி. ஸோ திஸ் பீரியட் டில் 1805 அப்படின்னு சொல்லலாம்.
ஆக்சுவலி இது வந்து ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது மார்க்விஸ் டியூப்ளெக்ஸ் பிரெஞ்ச் கவர்னர் அண்ட் இதே வந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கொண்டு வந்தாங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் என்ட்ரு ஆனது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நவாப் ஆஃப் அவுத். ஆஃப்டர் வந்து பக்சர் வார்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்ட்ரு ஆனாங்க. அண்ட் நிசாம் ஆஃப் ஹைதராபாத் தான் வந்து இது ஃபுல் ஃப்ரேம்டு சப்சிடரி அலைன்ஸ் வந்து என்ட்ரு ஆனது வந்து நிசாம் ஆஃப் ஹைதராபாத். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஐஎன்எம்மோட ஒரு சின்ன ஓவர் வியூ நம்ம பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு மேலும் விவரங்களுக்கு 9842297768 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம், அல்லது inspireacadamii@gmail.com அப்படிங்கிற மெயில் ஐடியை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.